வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பஞ்சாபி மொழியில வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஜாம்பிலேண்ட் அப்படின்றது. பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஜாம்பி படம் தான். பஞ்சாபி மொழியில இதுதான் ஃபர்ஸ்ட் படம் போல. இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஜாம்பி படம்னாலே டெம்ப்ளேட்டா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. முதல்ல அந்த ஜாம்பி வைரஸ் பரவுது, அது எப்படி பரவுச்சு, அந்த வைரஸ் பரவுனதுனால ஊர் முழுக்க ஜாம்பியா மாறிடுறாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ பேரு ஜிடி அப்படின்றது. ஜிடி இருக்காருல, இவரோட காதலியை பார்க்க போனோம்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவரோட உயிருக்கு எதுனாலும் ஆகலாம்ல, அதுக்கு முன்னாடி காதலியை பார்க்கணும், காதலிக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா ஆபத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி டீமோட கிளம்புறாரு. இவர் நல்லபடியா காதலியை பார்த்து காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். காமெடியாவும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சண்டிகர் 2032 எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது மக்கள் யாருமே வாழாம பகுதி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சண்டிகர் மாறி இருக்கு போல. சோ அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல தான் வரும் போல. ஏன்னா இதை பத்தி இந்த படத்துல பேசி இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த படத்துல வந்து 2025ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பஞ்சாப்ல இருக்க ஒரு பர்டிகுலர் கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு லேடி இருக்காங்கல்ல, பாலெல்லாம் கறந்துட்டு இருக்காங்க. இப்ப பாலெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பாலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். திடீர்னு இவன் மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா வைரஸ் வந்த மாதிரிலாம் மாறிட்டு இருக்கான். இப்ப அம்மாவும் என்ன பையன் கீழே விழுந்து கிடக்குறான்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா பையன் வேகமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப அம்மாவை பிடிச்சி குறவெளியிலேயே கடிச்சிட்டு இருக்கான். கடிச்ச கொஞ்ச நேரத்துல அம்மாவும் ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க. இன்னொன்னு பையன் கேம் விளையாடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இப்ப சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அம்மா ஜாம்பி மாதிரி மாறி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். அப்படியே சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜிடி அப்படின்றது. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் சாதாரண ஆளா இருந்தேன். நான் வந்துட்டு இருக்க வழியில ஒரு பம்பை பார்த்தேன். அந்த பம்பை அடி அடின்னு அடிச்சேன். இப்ப இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேன். நான் பம்புன்னு இந்த கம்பெனி தான் மீன் பண்றேன். நீங்களுமே இந்த கம்பெனில ப்ராடக்ட்டை வாங்குங்க, சேல் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சேல் பண்ண சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ இந்த இடத்துல ஏமாத்த தான் செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் தெரியாம இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. சிலர் கொஞ்சம் சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. என் கார் வெளியே தான் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் வெளியே கிளம்புறாரு. அங்க ஒரு காஸ்ட்லியான கார் இருக்கு. இவரும் இவரோட பாஸ் ஒருத்தரும் ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வாடகைக்கு எடுத்த காரா தான் இருக்கும். இவரோட பாஸும் இவரும் பைக்கை வேற ஒரு இடத்துல நிறுத்தி இருப்பாங்க. இப்ப பைக் எடுத்துட்டு கிளம்பலான் இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பாஸ் எனக்கு எப்பதான் நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதானே கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களா சேர்த்து விட்டுட்டு இருக்க, இன்னும் நிறைய ஆளை சேரு, உனக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பெருசா காசு வராது. இவங்க 4 பேரை சேர்ப்பாங்க, அவங்க 4 பேரை சேர்ப்பாங்க. ஆக மொத்தத்துல கம்பெனி மட்டும் தான் எல்லா காசையும் எடுத்துக்கும். அது ஹீரோக்கே தெரியாம தான் ஏமாந்துட்டு இருக்காரு போல. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மாட்டு பண்ணையை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க மாடுகள் அடுத்தடுத்து இறந்து போயிட்டு இருக்கு போல. ஆக்சுவலா பஞ்சாப்ல நிறைய பகுதிக்கு இங்க இருந்து தான் பால்லாம் சப்ளை ஆகும் போல. தொடர்ச்சியா மாடு இறந்து போய்கிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒருத்தங்களை வர வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. வர லேடியோட பேரு அஞ்சலி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த நபர் இவங்களை வர வச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஏத்துக்கிறாங்க. இப்ப கோகோன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொரியன் சீரிஸ்லாம் அதிகமா பார்ப்பாங்க போல. இப்ப கொரியன் ஸ்டைல்ல ஒரு நபர் இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கொரியன்ல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கற்பனை தான். இவங்க ஒரு பியூட்டி பார்லர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம், நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாய் ஃப்ரெண்டுமே இவங்க கிட்ட கொரியன்ல எல்லாம் பேசுறாரு. இவங்க அடிக்கடி கொரியன்ல பேசி இவருக்கும் கொஞ்சம் கொரியன்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல. இந்த சைடு அஞ்சலி இருக்காங்கல்ல, அந்த மாடெல்லாம் வந்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க. எத்தனை மாடு இறந்து போயிருக்குன்னு கேக்குறாங்க. அடுத்தடுத்து 2-3 மாடு இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில வேற ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு கோல்டி அப்படின்றது. கோல்டி கிட்ட ஹீரோ கடன் வாங்கியிருக்காரு போல. அதனால தான் ஹீரோவை அமுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த கோல்டியை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஆத்தி, இவன் வேற நடுவுல இருக்கானே அப்படின்ற மாதிரி வண்டியை திருப்பிட்டு கிளம்புறாரு. அந்த கோல்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா வண்டி ஒரு இடத்துல லாக் ஆகி மாட்டிக்கிறாரு. இப்ப நீ தப்பிச்சிடலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் அந்த கோல்டி சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா தப்பிச்சதுனால கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன இடத்துக்கு டைம்க்கு வர முடியல. கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வராங்க.
வீட்டுல இருக்கவங்களுக்கு இவங்க ஒரு பையனை லவ் பண்றது தெரியுது, அதனால பயங்கரமா திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்குன்னு ப்ராப்பர் வேலை கூட இல்ல, ஏற்கனவே உனக்குன்னு ஒரு மாப்பிளைய பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் கோவமா இவங்களோட ரூம்குள்ள கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கோல்டி கிட்ட இருந்து தப்பிக்கும் போது பைக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். இப்போ ஒரு கடைக்கு வந்து இவர் ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், எதுக்காக நீ வரலன்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. நான் வரலாம் தான் நினைச்சேன், ஒரு வேலையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேணா நான் வரேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் வர தேவையில்லைன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. வேகமா காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட சரக்கு அடிக்கலான்ற மாதிரி ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் அந்த சின்ன பையன் இருக்கான் போல. இவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு போன் கால் வருது. கேர்ள் ஃபிரெண்ட் தான் கால் பண்ணிருப்பாங்க. எதுக்கு வரலன்னு கேக்குறாங்க. நீ தான் வர வேணான்னு சொல்லிட்டல, அதனால தான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நான் வர வேணான்னு சொன்னாலும் நீ வந்து என்ன சமாதானப்படுத்தணும், இதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, நீ சரியான வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவர் சாரி சாரின்னு பேச வராரு. அதுக்குள்ள அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சின்ன பையன் தான் இந்த மாதிரி பண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு கொரியன் சாங் தான் கேட்பாங்க போல. அதனால தான் அதுல வர மாதிரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த செட்டப் எல்லாம் பண்றாரு. இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரெஸ் பண்றாரு. இப்ப எப்படியோ சமாதான பத்தி இவங்களை பைக்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பைக்ல வரும்போது அந்த இடத்துக்கு சோமன் அப்படின்ற ஒரு நபர் கார்ல வராரு. அந்த சோமன் இவங்க 2 பேரையும் முறைச்சு பார்த்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கிறதா சொன்னாங்கல்ல, இந்த சோமன் தான் அந்த மாப்பிளையா இருப்பாரு. இவங்களோட சொந்தக்கார பையனா தான் இருப்பாரு. இவங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இவர் கோவம் எல்லாமே அந்த பையன் மேலதான் இருக்கு. யாரா நீ, என் ஆளு பின்னாடி எப்படா சுத்துவன்ற மாதிரிலாம் இவர் ஆளுங்களை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. நாங்க 2 பேர் லவ் பண்றோன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த லவ்வுக்கு இவெல்லாம் இருக்க கூடாது, இதுக்கப்புறம் இவ பின்னாடி நீ சுத்தவே கூடாது, சுத்துறன்னு தெரிஞ்சது உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. நீ வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை கார்ல ஏத்தி இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு அந்த சோமன் இருக்கார்ல, இதுதான் நீங்க பொண்ணை பாத்துக்கிற லட்சணமா, எவன் கூடயோ சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்டயும் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. அவளோட போன் என்கிட்ட தான் இருக்கு, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை நான் தான் பாத்துக்கணும், நீங்க சீக்கிரமா கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே ஒரு நாளை முடிவு பண்ணிருக்காங்க, அதை இன்னும் சீக்கிரமா பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அஞ்சலி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்கல்ல, இப்ப ரிப்போர்ட்டை பாக்குறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பால் நிறைய கறக்கணும்ன்றதுக்காக ஒரு கெமிக்கலை தருவாங்க போல. அந்த கெமிக்கலை இவங்க கொஞ்சம் ஓவரா தந்திருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு தருவீங்க, நீங்க ரொம்ப அதிகமா தந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. பேபி நீ ஓகே தானேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா போன் இப்போதைக்கு அந்த சோமன் கிட்ட தானே இருக்கு. அந்த சோமன் தான் பேசிட்டு இருக்கான். அந்த சோமன் இருக்கான்ல, இதுக்கப்புறம் அவளை பார்க்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அவன் மட்டும் மிரட்டல, கோல்டின்ற ஒரு நபருக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அந்த கோல்டியுமே இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன ஒரே சமயத்துல 2 பேர் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. 2 பேருமே நாளைக்கு வந்து உன்னை பொழப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்சம் சரக்கு போட்டிருக்காருல, வாங்கடா மோதி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. பேசினதுக்கு அப்புறம் தான் லைட்டா இவருக்கு பயமா இருக்கு. அஞ்சலியை வர வச்சவருக்கு அஞ்சலி சொல்றது புரிய மாட்டேங்குது. அஞ்சலியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த கெமிக்கலை வந்து 1 மடங்கு சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 100 மடங்கு அதிகமா சேர்த்திருக்காங்க. அதனால தான் வைரஸ் ஏற்பட்டு அந்த மாடி இறந்து போயிருக்கு. அந்த பாலை நீங்க கறந்து மக்கள் கிட்ட சப்ளை பண்ண போறீங்கல்ல, அதனாலயும் பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்க சப்ளைவை உடனே நிறுத்துங்க, எல்லா மாட்டியும் முதல்ல செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே பால்லாம் போக வேண்டிய பகுதிக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சைட்ல ஸ்டாப் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஏற்கனவே பால் இருக்கு பாத்தீங்களா, எல்லா பகுதிக்கும் பிரிஞ்சுலாம் போயிருக்கும். இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் பால் வந்துருது. எல்லாருமே அந்த பாலை காய்ச்சி டீ எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீ கடையில சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த வைரஸ் பரவி இருக்கும். எல்லாருமே ஜாம்பியாலாம் இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஜாம்பியா நிறைய பேர் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் காமிச்ச சீனுக்கு இப்பதான் வருது. இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க வளர்க்குற மாட்டுக்கு அந்த ஊசியை அதிகமா தான் போட்டுட்டு இருப்பாங்க. பாலெல்லாம் கறந்து வச்சிருப்பாங்க. இதை தான் இவங்களோட ஒரு பையன் குடிச்சிருப்பான். குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்குள்ள ஒரு வைரஸ் பரவி இருக்கும். மூக்குல இருந்து ரத்தம்லாம் சிந்தி இருக்கும். இவனும் ஜாம்பியா மாறி இருப்பான். ஜாம்பியா மாறினவன் என்ன பண்றானா, அம்மாவை கடிச்சு வச்சிடறான். இது எல்லாத்தையும் இன்னொன்னு பையன் பார்த்து பயந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பையனை கடிக்கிறதுக்காக வரான். இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன விடு விடுன்ற மாதிரி தடுத்துட்டு இருக்கான். ஈர வீட்டுக்கு பக்கத்துல தானே இந்த பையன் இருக்கான். ஈர இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னடா அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காரு.
அப்பதான் அவன் சாதாரணமா இல்ல வேற மாதிரி இருக்கான்னு தெரியுது. ஒரு கூண்டுல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இந்த பையனோட அம்மா கிட்ட கேட்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அவங்க தான் ஏற்கனவே ஜாம்பியா மாறி இருக்காங்கல்ல, அவங்களுமே கடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் கஷ்டப்பட்டு தடுத்து சண்டை போடுறாரு. இங்க இருந்து கிளம்பிடலான்னு வெளியே வராரு. பார்த்தா இந்த ஊர் முழுக்க அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே மாத்தி மாத்தி கடிச்சிட்டு இருக்காங்க. அச்சச்சோ நம்ம கடி வாங்கிடக்கூடாது, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டிராக்டர் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த டிராக்டர்ல இவங்க வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது எதிரில கார்ல சோமன் வந்து நிக்கிறாரு. சோமன் சண்டை போட போறன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்திருக்காரு. வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோ, இன்னொரு நாள் இதெல்லாம் பாத்துக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சோமன் கேட்க மாட்டாரு. இப்ப இறங்க போறியா இல்லையான்ற மாதிரி கன் எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்றாரு. இவர் ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டு அந்த ஜாம்பிஸ் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா இந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்ப சோமனும் ஆளுங்களும் சுதாரிக்கிறதுக்குள்ள வந்த ஜாம்பிங்க இருக்கு பாத்தீங்களா, எல்லாரையும் போட்டு கடிச்சிட்டு இருக்கு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோவும் அந்த பையனும் அந்த சோமனோட கார்ல ஏறிடுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு 33 அப்படின்றது. இவரை நம்ம முகேஷ்னு சொல்லலாம். இந்த முகேஷ் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் வராரு, வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் இந்த முகேஷ் சொல்றாரு. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி அவரை கூப்பிடுறாரு. பக்கத்துல வர வரதான் அவர் நார்மலா இல்லன்றது தெரிய வருது. இப்ப வந்த அந்த ஜாம்பி இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு பஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரையா புடிச்சு கடிக்க ஆரம்பிக்குது. அச்சச்சோ தேவையில்லாம நம்மளே நிறுத்தி மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த முகேஷ் யோசிக்கிறாரு. எல்லாரையும் அவன் கடிச்சிட்டு இருக்கான்ல, நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு பக்கம் ஹீரோவும் அந்த பையனும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவரும் ஃப்ரெண்டு முகேஷ பாத்துறாரு. இப்ப 3 பேருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ற பொருள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள தான் வந்து இவங்க கதவை சாத்திடுறாங்க. ஜாம்பிஸால அதை தாண்டி வர முடியல. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பதட்டமா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு அபின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் காலை எடுக்கவே மாட்டான். அவனுக்கு ஏதோ பிரச்சனை போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி வரும்போதே போன் மிஸ் ஆயிருக்கும். இப்ப ஃப்ரெண்டு கிட்ட போன் இருக்கு, அந்த சின்ன பையன் கிட்ட போன் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே என்னதான் நடக்குது நம்ம சோசியல் மீடியால செக் பண்ணலாம்ன்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா நிறைய பகுதியில இது நடந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. எல்லாருமே இப்படி மாறிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. நம்ம எப்படியாவது காதலியை பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம சாகுறதுனா காதலியை பார்த்துட்டு சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. என் காதலியை பார்க்க போலான்னு சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, இங்க இருந்து வெளியே போனாலே கடிச்சிருவாங்க, நம்ம போக முடியாதுன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு நல்லா பேச தெரியும்ல, அது மூலியமா ஃப்ரெண்டோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க கம்மி ஜாம்பிஸ் தான் இருக்கு, நம்ம 3 பேர் இருக்கோம்ல, எப்படியாவது நம்ம சமாளிச்சு போயிடலாம்டா, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா இவரோட மனசை மாத்திட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பஞ்சாப் சிஎம் நமக்கு காட்டுறாங்க. மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, சிச்சுவேஷன் எல்லாமே கண்ட்ரோல்குள்ள தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இத நிறைய மக்கள் நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கே ஜாம்பி வந்துருது. சிஎம்ஏ கடிச்சு வச்சிட்டு இருக்கு. சிஎம்ஏ ஜாம்பியா மாறிடுறாரு. என்ன சிஎம்ஏ கடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தைரியமா பேசினார்ல, இங்க வெளியே வந்து ஜாம்பியை பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்துருது. வேணாம் மச்சான் நம்ம உள்ள போயிடலான்ற மாதிரி வேகமா உள்ள வந்துடுறாரு. என்னடா தைரியமா பேசிட்டு உள்ள வந்துட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஜாம்பிஸை பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இந்த இடத்துல நிறைய தார்பாயெல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை மேல கவுத்திட்டு நம்ம போனா என்னன்ற மாதிரி இவருக்கு ஐடியா வருது. இப்ப தார்பாய் எடுத்துட்டு வெளியே வராங்க. சட்டுன்னு அங்க இருக்க ஜாம்பிஸ் மேல போட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்குல்ல, இதுதான் கேப்ன்ற மாதிரி ஓடிடுறாங்க. இப்ப ஓடி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா உட்காந்துட்டு இருந்தவர் ஜாம்பியா மாறி இருக்காரு. ஜாம்பியா மாறி தான் உட்காந்துட்டு இருந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ஃப்ரெண்டை கடிச்சு வச்சிடுறாரு. மச்சான் நானும் ஜாம்பியா மாற போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு பயப்படுறாரு. ஆனா இந்த பெரியவருக்கு பல்லே இருக்காது. டே இவருக்கு பல்லே இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப இந்த சின்ன பையனோட போன் அடிக்குது. அந்த போன் சவுண்ட் கேட்டு ஜாம்பிங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. சவுண்டுக்கு ஜாம்பிலாம் டைவர்ட் ஆகும் போலன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரியாதனமா இவங்க சவுண்ட் போட்டுறாங்க. இப்ப ஜாம்பிலாம் இவங்களை கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டோன்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அஞ்சலி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு புல்லட் பைக்ல வந்துடுறாங்க. வந்தவங்க இங்க இருக்க ஜாம்பி எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஒரு வழியா இவங்க 3 பேரையும் காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா நியூஸ்ல எல்லாருமே வீட்டுக்குள்ள இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் எதுக்காக வெளியே வந்தீங்கன்ற மாதிரி அஞ்சலி கேக்குறாங்க. அஞ்சலி வேற ஒரு இடத்துக்கு தகவலை பாஸ் பண்ணோம், நான் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட ஃப்ரெண்ட் அபிக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, இப்ப அபி கிட்ட இருந்தே கால் வருது. இவங்க கிட்ட போன் இருக்கிறத பார்த்தோன்னா அஞ்சலியும் வெயிட் பண்றாங்க. இவங்க கிட்ட போன் வாங்கி பேசலான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அபி இருக்கார்ல, மச்சான் இங்க ஜாம்பி கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்டா, எப்படியாவது காப்பாத்து
காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, நாங்க எப்படியாவது வந்து காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே போன் தாங்க, எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, எங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் இருக்குல்ல, அந்த போனை வாங்கி வேணா நீங்க கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க, எங்க ஃப்ரெண்டை காப்பாத்த வாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல போன் நமக்கு தேவை, நம்ம போலான்ற மாதிரி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த அபின்ற ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, மில்லு மாதிரியான ஒரு இடத்துல தான் மாட்டிட்டு இருக்காரு போல. சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. என்ன இவ்வளவு ஜாம்பிஸ் இருக்கு, இதை தாண்டி எப்படி உள்ள போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சத்தத்தை வச்சுதானே அது நெருங்கி வருது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அஞ்சலி சொல்றாங்க. சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு கையில கால்ல எல்லாம் துணியை சுத்திக்கிறாங்க. இப்ப பொறுமையா இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன பையன் இருக்கான்ல, எனக்கு வயிறு கலக்குதுன்னு சொல்றான். டே அவசரப்பட்டு சவுண்டு கொடுத்துறாதரா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னால ரொம்ப முடியலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்திலேயே வேற ஒரு ஜாம்பி இருக்கு. இவங்க பொறுமையா போயிட்டு இருக்காங்க. என்னால சுத்தமா முடியலன்ற மாதிரி அந்த பையன் ஒரு ஸ்டேஜ்ல வாய்வை வெளியேற்றிடுறான். அந்த சவுண்டு கேட்டு ஜாம்பிங்கெல்லாம் இவங்க பக்கம் திரும்பிடுது. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்களாம் போங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ வேணும்ட்டே ஒரு இடத்துல சவுண்டை எழுப்புறாரு. ஒரு ராடை வச்சுதான் சவுண்ட் எல்லாம் எழுப்பிட்டு இருக்காரு. அதனால ஜாம்பிஸ் எல்லாமே இவரை துரத்த ஆரம்பிக்குது. இவரும் வேகமா ஓடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, இங்கே இருங்க இங்கே இருங்கன்ற மாதிரி மறைஞ்ச மாதிரி ஒளிய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டு முகேஷை டச் பண்றாங்க. இவருமே அவங்க டச் பண்றதை நினைச்சு சந்தோஷம்லாம் இந்த இடத்துல பட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல மூட்டைக்கு மேல ஏறிடுறாரு. அந்த மூட்டை எல்லாத்தையும் அந்த ஜாம்பிஸ் வர பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அந்த ரூட்டியை மறைக்கிற மாதிரி இவர் தள்ளி விட்டுறாரு. சோ ஜாம்பிஸ் எல்லாமே அந்த இடத்துல மாட்டிக்குது. இவங்களுமே உள்ள வந்துடலான்னு உள்ள வராங்க. இங்க ஒரு 4-5 ஜாம்பிஸ் இருக்கு. இந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அந்த அபி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காருல, அந்த இடத்தை விட்டு அபியை காப்பாத்திடுறாங்க. அவருமே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே சாப்பாடுலாம் இருக்கு. இவங்களுமே சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு இங்க தங்கிட்டு காலையில கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. முகேஷை பொறுத்த வரைக்கும் இந்த லேடியை பிடிச்சிருச்சுன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எப்படிங்க நீங்க இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என் தாத்தா அப்பா எல்லாருமே ஆர்மியை சேர்ந்தவங்க, அதனால எனக்கு சண்டை போடுறதெல்லாம் பழக்கமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் சிங்கிளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் வலிஞ்சிட்டு இருக்காரு. இவர் வலியது அந்த பொண்ணுக்குமே தெரியுது. இப்ப காலையில சமயம் இவங்களுமே ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் முகேஷ் அஞ்சலி கிட்ட ஃப்ளோட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அஞ்சலி பிரதர் பிரதர்னு கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் அந்த சின்ன பையனும் கேக்குறாங்கல்ல, பயங்கரமா சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. என்ன இவ பிரதர்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவருமே சோகமா மாறிடுறாரு. இப்ப ஹீரோவும் என்னோட காதலியை பார்க்கணும், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மைண்டுக்குள்ள ஒரு சாங் ஓடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கோல்டி ஆளுங்களோட நின்னுட்டு இருக்கான். அந்த கோல்டியும் ஜாம்பியா மாறி இருக்கான். நிறைய பேர் ஜாம்பியா மாறி இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வண்டியை திருப்பிருங்கன்னு முகேஷ் சொல்றாரு. வண்டியில தானே இருக்கும், எதுக்கு நம்ம பயப்படணும், அடிச்சு தூக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அதை மீறியும் சிலர் வண்டிக்குள்ள நுழையிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்கல்ல, கடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவங்க அந்த அபின்ற ஃப்ரெண்டை கடிச்சு வச்சிடுறாங்க போல. என்ன ஒருத்தன் கடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நான் ஜாம்பியா மாறிடுவேனா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முகேஷ் பேசிட்டு இருக்காரு. கிணத்துக்கு பக்கத்துல வச்சுதான் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு ஜாம்பியா மாதிரி கடிக்கிறதுக்காக வராரு. பயத்துல முகேஷ் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டை பிடிச்சி கிணத்துல தள்ளி விடுறாரு. ஐயோ ஃப்ரெண்டை போய் தள்ளி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அஞ்சலியும் ஹீரோவும் பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போற வழியில ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, இதுக்கப்புறம் எனக்காக நீங்க எதுக்கு ஆபத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், என்னோட காதலியை பார்க்கிறதுக்கு நானே போறேன், நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, என் உயிரே போனாலும் சரி உனக்கு சப்போர்ட்டிவா நானும் உன் கூட வருவேன்ற மாதிரி ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன பையன் இருக்கான்ல, நானுமே உங்க கூட வருவேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அஞ்சலி நானும் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல எமோஷனலா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு திரும்பி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது பீஸா டெலிவரி பண்ற மாதிரி ஒரு ஜாம்பியை பாக்குறாங்க. அந்த ஜாம்பியோட பேக்ல பீஸாலாம் இருக்குல்ல, இந்த சின்ன பையன் எனக்கு பீஸா கிடைக்குமான்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா கேக்குறான். அதை பாக்குற எல்லாருமே ஸ்மைல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்களும் டிராவல் பண்ணி ஹீரோயின் வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. என்ன இவ்வளவு ஜாம்பிஸ் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே கல்யாண கெட்டப்ல இருக்காங்க. சோ அப்பா அம்மா சீக்கிரமா கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்காங்க போல. அப்படி வந்த சொந்தக்காரங்க தான் ஜாம்பியா மாறி இருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்டு செம்மையா பயப்படுறாரு. உன் காதலி தானே, நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவ்வளவு ஜாம்பி இருக்குல்ல, நம்ம செத்துருவோன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மச்சான் அப்படிலாம் பேசுன, இப்ப மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு.
ப்ளீஸ்ரா நீங்களாம் இருந்தீங்கன்னா நான் எப்படியாவது என்னோட காதலியை பாத்துருவேன், காப்பாத்திருவேன், நீங்களும் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீயே அந்த இடத்துல பாரு, அவ்வளவு ஜாம்பிஸ் இருக்கு, நம்ம கண்டிப்பா மாட்டி நம்மளும் ஜாம்பியா தான் மாறுவோம். எப்படி உன்னோட காதலி மட்டும் நார்மலா இருப்பான்னு நினைக்கிற, அவளுமே ஜாம்பியா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஹீரோ செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது என்னன்னா நம்மளும் ஜாம்பி மாதிரி நடிக்கலாம், ஜாம்பி நம்மள எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. படத்துலலாம் அப்படிதானே காட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்ற ஐடியாவை ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஜாம்பி மாதிரி நடிப்போன்ற மாதிரி இவங்களும் ஜாம்பி மாதிரி நடிக்கிறாங்க. ஜாம்பிஸ் சுத்தமா கண்டுபிடிக்க மாட்டேங்குது. அப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில ஹீரோ இருக்காருல, அவரோட பாஸ பாக்குறாரு. இவர் பாஸ பார்த்த ஒரு வேகத்துல தன்னோட பாஸ் இப்ப ஜாம்பியா இருக்காருன்றதையே மறந்துடுறாரு. பாஸ் நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி சாதாரணமா பேசிடுறாரு. இது எல்லாத்தையும் ஜாம்பிஸ் கவனிச்சது இல்ல. இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களுமே தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஹைட்டான பகுதிக்கு பொதுவா ஜாம்பிஸ் வர மாட்டேங்குது. அதனால இவங்களும் ஹைட்டான பகுதிக்கு போயிடலான்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஹைட்டான பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதி வந்து ரொம்ப சின்ன பகுதியா இருக்கு. இவங்களால ஃப்ரீயா நிக்க கூட முடியல. அச்சச்சோ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமே, கீழே இவ்வளவு ஜாம்பிஸ் இருக்கே, இந்த ஜாம்பிஸை தாண்டி எப்படி காதலியோட வீட்டுக்கு போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இப்ப காதலி வீட்டுல இவங்க இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்காங்க போல. இவங்க எல்லாருமே செம்ம பயத்துல இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் ஜன்னலை திறக்கிறாரு. யார் இவருன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வந்த நபரோட பேரு ராம்போ போல. அவர் குடிகாரர் அப்படின்றது தெரிய வருது. ஒரு பாட்டில்ல வந்து சரக்கு வச்சிருக்காரு, இன்னொன்று பாட்டில்ல தண்ணி வச்சிருக்காரு. ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல குடிக்கிறாரு. என்ன பிரச்சனையா, கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி கையை கொடுத்து இவங்களை காப்பாத்திடுறாரு. இப்ப ரூமுக்கு வர வச்சு இவங்க கிட்ட பேசுறாரு. அதான் இவ்வளவு ஜாம்பிஸ் இருக்குன்னு தெரியுதுல, எதுக்காக வெளியெல்லாம் வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, பக்கத்துல இருக்கவ தான் என்னோட காதலி, அவ வீட்டுக்கு போனோம், அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ லவ் பிரச்சனையா, அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க வீட்டுல இருந்து அந்த வீடு கொஞ்சம் பக்கமா தான் இருக்கும். ஏணி மூலியமா கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு பெரிய ஏணி இருக்கும். அந்த ஏணி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. எப்படியாவது ஒவ்வொருத்தரா கிராஸ் பண்ணி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏணி வீக்கா இருக்கிறத எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல, அதனால யார் முதல்ல போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கீழே முழுக்க ஜாம்பிஸ் தான் இருக்கு. ஏணி உடைஞ்சு கீழே விழுந்தாங்கன்னா கண்டிப்பா கதை முடிஞ்சிரும். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நானே முதல்ல போறேன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ நல்லபடியா தாண்டிடுறாரு. ஹீரோ விட மத்தவங்க எல்லாம் வெயிட் கம்மி தானே, நம்மளுமே சேஃபா போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்ததான் இந்த சின்ன பையனை அனுப்பி விடுறாங்க. இந்த சின்ன பையன் நல்லபடியா கிராஸ் பண்ணிடுறான். அடுத்ததான் அஞ்சலி போலான்ற மாதிரி கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியும் ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா கிராஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததா ஃப்ரெண்டு முகேஷ் கிராஸ் பண்ணலான்னு வராரு. முகேஷ்க்கு ஹைட்னாலே பயம் போல. இப்ப வந்துட்டு இருக்கவரு கீழே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாரு. இவர் பயப்படுறதுல அந்த ஏணி இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல உடஞ்சி கீழே விழுற மாதிரி போறாரு. அந்த ஜாம்பிஸ் கொஞ்சம் எட்டுனாலே பிடிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காரு. இவங்களுமே எப்படியாவது காப்பாத்திரலாம் நினைக்கிறாங்க. இல்ல உங்களால என்ன காப்பாத்த முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அஞ்சலியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமே உங்ககிட்ட ப்ரோபோஸ் பண்ணி எப்படியாவது உங்களை கல்யாணம் முடிச்சு என் கூட சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைச்சேன், அதெல்லாம் நடக்காது போல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க தப்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கப்புறம் நான் தப்பிக்க முடியாது, உங்க கூட சேராம இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு, நான் போறேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜாம்பி வேற காலெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து ராம்போ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கயிறை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த கயிறை போட்டு ஏணியை தூக்க ஆரம்பிக்கிறாரு. ஏணியை திரும்பி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சிடுறாரு. அது மூலியமா இந்த ஃப்ரெண்ட் இருக்காருல இந்த இடத்தை தாண்டி வந்துடுறாரு. இவங்களும் உதவி பண்ணதுக்காக ராம்போக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி உயிரோட இருந்தா சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இவங்களும் வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டோன்ற மாதிரி முகேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்களும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அஞ்சலிக்கும் இவரை பிடிச்சிருக்கு போல. இப்ப பொறுமையா காதலியோட ரூம்குள்ள நுழைஞ்சு வராங்க. அப்படி வர ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா காதலி அந்த இடத்துல இறந்த மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த எல்லாமே வேஸ்டா போயிருச்சு, இவ இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அஞ்சலி தான் ஆறுதல் சொல்றதுக்காக கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட காதலி கோகோ இருக்காங்கல்ல, மறைஞ்ச மாதிரி பொறுமையா வெளியே வராங்க. என்ன இவன் வேற ஒருத்தைய கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சீட் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்க, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா காதலி கோகோ ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்ட மாதிரி பால்கனி சைடுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா வீட்லயே ஜாம்பி அட்டாக் நடந்திருக்கு போல, இவங்க மட்டும் சேஃபா ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வராரு. இவ்வளவு ஜாம்பிஸை தாண்டி வந்திருக்கானா உனக்காகன்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நான் சொல்றது கேளு, நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு.
நமக்காக தான் வந்திருக்கான்றதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா பாய் ஃப்ரெண்டை இவங்க கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்ல, நம்ம சீக்கிரமே சேஃபான பகுதிக்கு போகணுன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. அதனால இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாட்டி அவனை மட்டும் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க சாம்பியா இருக்காங்கல்ல, அதனால இந்த பேத்தி கோகோவும் பாட்டியை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த கதவை திறந்து போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கதவு கிட்டயும் நிறைய ஜாம்பிஸ் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க சவுண்ட வேற எழுப்பிட்டாங்கல்ல, அதனால ஜாம்பிஸ் கதவை உடைக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுது. அச்சச்சோ, கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சோமனும் ஒரு ஜாம்பியா வந்திருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. என்ன இவன் மட்டும் தெளிவா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஜாம்பிஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருதுல, ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எந்த பக்கம் போனாலும் அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ்லாம் மொத்தமா வந்துட்டு இருக்கு. இப்ப எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி முகேஷும் அந்த அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்தை தாண்டறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜாம்பி இருக்கு பாத்தீங்களா, இவங்களை நெருங்கி வந்துருது. என்ன இவ்வளவு நெருங்கி வந்துருச்சு, நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்தே சாவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துல கட்டிலாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முகேஷும் இவங்களும் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிருக்க பொருள்லாம் விடுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாவ போறாங்கன்னு நினைக்கும் போது மியூசிக் பயங்கரமா பிளே ஆகுது. அந்த மியூசிக் சவுண்டை கேட்டோம்னா ஜாம்பிஸ் வேகமா அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருது. இப்ப யாரு மியூசிக்க போட்டது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் மட்டும் தான் இங்க இல்ல, அவன் தான் போட்டிருக்கான்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா கல்யாணம்னா டிஜே செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செட்டப்ல தான் இவன் ஆன் பண்ணிருக்கான் போல. பந்தெல்லாம் போட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் ஸ்பீக்கர் இருக்கும். இப்ப எல்லா ஜாம்பிஸும் அந்த இடத்துக்கு போயிருது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க இந்த அஞ்சலியும் முகேஷும் சிரிக்கிறாங்க. அந்த பையனுக்கு பக்கத்துல போய் பேசுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது எதிர இவர் மட்டும் நின்னுட்டு இருக்காரு. அதாவது சோமன் மட்டும் நின்னுட்டு இருக்காரு. என்ன எல்லா ஜாம்பிஸும் போயிருச்சு, இவன் மட்டும் நிக்கிறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் என்னடானா ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வர்றாரு. ஹீரோவும் திரும்பி சண்டை போடுறாரு. அந்த சண்டையில அவன் கடிச்சு வச்சிட்டா பிரச்சனை, நம்ம சீக்கிரமா இவனை வேற எப்படியாவது காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அவனை டைவர்ட் பண்றாரு. விளிம்பு கிட்ட அவனை வர வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் விளிம்பு கிட்ட வந்துடுறான். பேசாம தள்ளி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபோர்ஸா அவனை தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுல மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். அதுக்கப்புறம் தான் இவங்க கீழே இறங்கி வராங்க. அவன் அசைவே இல்லாம விழுந்து கிடக்குறான். ஒரு வழியா இவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியாகுறாங்க. இவன் மட்டும் எப்படி திரும்பி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வந்தான்ற மாதிரி உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப இவனை தூக்கி ஒரு ட்ராலில போட்டுறாங்க. அந்த ட்ராலியை வந்து அந்த பந்தல்லாம் இருக்கிற இடத்துல தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. இப்ப ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் அந்த பந்தலுக்குள்ள தான் இருக்கு. அதை மொத்தமா காலி பண்ணணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு சிலிண்டரை அந்த இடத்துல தள்ளி விடுறாரு. அந்த சிலிண்டர் வெடிகிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இருக்க எல்லாருமே வெடிகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு, நம்ம சேஃபான இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க எல்லாருமே கார்ல வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, எப்படி அவனுக்கு மட்டும் எதுவுமே ஆகாம இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும், அதனால தான் அவன் சாகாம இருக்கான், எனக்குமே முழுசா தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி அந்த சோமன் கூட சண்டை போட்டாங்கல்ல, அப்ப அந்த சோமனு ஹீரோயினை கடிச்சிருப்பான். சோ இதை ஹீரோ இவங்க கிட்ட மறைச்சுதான் வச்சிருக்காரு. அவன் கடிச்சதுல ஹீரோயினோட கையில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்களை கூட்டு போக மாட்டாங்கல்ல, அதனால தான் ஹீரோ மறைச்சு வச்சிருக்காரு. இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒருவேளை அந்த சோமன் யாரையாவது கடிச்சிட்டா என்ன ஆகும்னு கேக்குறாரு. இவன் எதுக்காக இந்த கேள்வியை கேட்கறான் அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஒரு மாதிரி பாக்குறாங்க. அஞ்சலி இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. பிளாஸ்ட் நடந்த இடத்தை நமக்கு காட்டுறாங்க. எல்லா ஜாம்பிஸும் இறந்து போயிருக்கும், ஆனா இந்த சோமன் இறந்து போயிருக்க மாட்டான், திரும்பி எந்திரிச்சு நிக்கிறான். இவனால இதுக்கப்புறமா ஆபத்து வரோன்ற மாதிரி காமிச்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. இதை தாண்டி எண்ட் கிரெடிட்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு சீனை நமக்கு சேர்த்திருக்காங்க. அது என்னன்னா, இவங்க ஃப்ரெண்ட் அபின்னு ஒருத்தர் கிணத்துல விழுந்தாரு பாத்தீங்களா, அவருமே சோமன் மாதிரி தான். அதனால கிணத்தை விட்டு ஏறி வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காரு. இதோட நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.